கோவையில் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பூங்காக்களில் என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்ற விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, என்னென்ன விதிமுறைகள் இதற்காக உள்ளன? சிவரஞ்சனி, இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொதுவாக இந்த பொதுமக்களுடைய அங்கே குடியிருப்பவர்களுக்கான வசதிக்காக இந்த பிளே ஏரியா, அதே போல் கிளப் ஹவுஸ், அதே போல் பார்க்ஸ் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி தரப்படுது. இதை எவ்வாறு பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும், இதற்கு அரசாங்கத்துடைய வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதேனும் உள்ளதா, இது மாதிரியான விபத்துகள் நடந்தால் இதற்கு யார் பொறுப்பேற்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற மின் வாரிய அதிகாரி காந்தி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ கோவையில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பெரும்பாலான அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ இருக்கு. சோ இப்போ நேத்து நடந்த இன்சிடென்ட்ல அங்க அவங்க செய்ய தவறியது என்னென்ன கைட்லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ்ல ஃபாலோ பண்ணணும்? வயரிங் பண்ணுவது என்பது, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மின்சார பாதை அமைப்பது என்பது தெளிவாகவே வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம். அது பொது இடங்களில் வரையறுக்கப்பட்டிருக்கும் போது அந்த மின்சார பாதைகளுக்கு அந்த கேபிள்களை பதிக்கின்ற பாதைகள் எது, அதற்கு மேலாக வேறு எந்த விஷயத்தையும் வந்துவிடக்கூடாது என்று மறைத்து வைக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு செங்கல்லையாவது அடுக்கி ஏதாவது ஒரு கடப்பாறையால் குத்துகிறாரு என்றால் அது அந்த நேர கேபிளில் போய் குத்தக்கூடாது. அப்போ அதுக்கு மேலே ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வைக்க வேண்டும் என்பதுதான் விதி. அப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது ரூலாக இருக்கிறது. அதுவும் பார்க் போன்ற விஷயங்கள், குழந்தைகள் விளையாடக்கூடிய இடங்கள், அந்த இடங்களில் அந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வயரிங் கவுண்டர்களுக்கு தான் சேர்ந்திருக்கணும். இதை தவிர இது போன்ற ஒரு விபத்துக்கள் ஏற்படுமே ஆனால் உடனடியாக மின்சாரத்தை துண்டிக்கக்கூடிய அளவிற்கு மின்சார கருவிகள், சாதனங்கள் வந்துவிட்டன. இப்போ வீட்டிலே கூட பதிக்கலாம். இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடியதெல்லாம் 5 கிலோவாட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் இது போன்ற ரிலே, ரிவர்ஸ் பவர் ரிலேன்னு சொல்லுவாங்க, அந்த ரிலே வைக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சின்ன லீக்கேஜ் வந்தால் கூட அந்த ரிலே ட்ரிப் ஆகிடும், மொத்த மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கும். அது போன்ற விஷயங்களை ஏன் அவங்க செய்யலை அப்படிங்கிறது தெரியல. இது என்ன மொத்தம் தான் என்ன விஷயமானா, கான்ட்ராக்ட் என்பது ஒரு சௌரியமான விஷயமாக எல்லாரும் பார்க்குறாங்க. சுலபமாக வேலை முடிஞ்சிடும், அவங்க செஞ்சிருவாங்க, விலை குறைவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் பொறுப்பற்ற தன்மையும் நிறைய இருக்கிறது என்பது தான் தெளிவான விஷயம். ஏன்னா இன்னைக்கு மின்சார கேபிள்கள் என்பது மாநிலம் முழுவதும் நிறைய நகர்ப்புற பகுதிகளில் இருக்கு. உயர் அழுத்த கேபிள்களும் இருக்கு, மிக மிக உயர்ந்த அழுத்த 400 kVக்கெல்லாம் இருக்கக்கூடிய கேபிள்கள்லாம் நம்ம போடுறோம். அப்போ அங்கெல்லாம் இது போன்ற விபத்துக்கள் வருவது என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கு. இப்போ இவங்க அவங்களுடைய இடம், அந்த இடத்தில் குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம், அப்போது வைக்கும் பொழுது அது செய்திருக்க வேண்டும். வீட்டிலே கூட நம்ம ஒரு ஆணியையோ ட்ரில்லிங் மிஷினோ போடும்போது அந்த இடத்துல கேபிள் வருகிறதா இல்லை பார்த்து தான் நம்ம ட்ரில்லிங் மிஷின் வைக்கணும். பணம் வைக்கணுங்கிறதுக்காக மடிச்சையும் வச்சுங்க, அதுக்கு பின்னாடி கன்சீல்டு வயரிங்கில் ஒரு கேபிள் இருக்கும். நம்ம ட்ரில்லிங் பேட்டை வைக்கும்போது கேபிளில் போய் பஞ்சர் ஆக கூட செய்யும். அப்போ அதையெல்லாம் நம்ம ஓரளவுக்கு புரிந்திருக்கணும். ரெண்டாவது, எந்தெந்த இடத்துல மின்பாதை கேபிள் இருக்குங்கிறத பற்றிய ஒரு வரைபடம் இருக்கணும், அல்லது மேலே இருக்கக்கூடிய சில காஷன் நோட் இருக்கணும். கேபிள்ஸ் ஆர் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் ஆர் தேர் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன பிளாக் கார்டு வச்சுருந்தா அவங்க சம்பந்தப்படாதவர்கள் பின்னாடி வந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். ஆக முழுக்க எச்சரிக்கை இல்லாத தன்மையும், அதை பற்றி அது மின்சாரம்னா ஏதோ சௌகரியங்கிற நினைக்கக்கூடிய ஒரு பெரும்போக்கு தான் இந்த விபத்து காரணம். ஆனால் இறந்து போன குழந்தைகள் தான் நமக்கு மனசை ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமா இருக்கு. நாம் பாதுகாக்க வேண்டியவரே நம் குழந்தைகள் தான். அவர்களை நம்ம தேவையில்லாமல் இழந்துடுறோங்கிறது மிக மிக ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அது இந்த மாதிரியான தனியா இப்ப குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பூங்காக்களோ இல்ல பார்க்ஸோ இதை கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல அவங்க ஏதாவது இயர்லி ஒன்ஸ் ஒரு சேஃப்டி கிளியரன்ஸ் கொடுக்கறதோ சர்டிஃபை பண்றதோ அந்த மாதிரி ஏதாவது சிஸ்டம் இருக்கா? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு வயரிங்கும் செக் பண்ண வேண்டும் என்பது ஐ ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய விதி. ஐ ரூல் 46 என்று முன்னாடி இருந்தது. அதற்கான தனியான ஒரு அதிகாரியும் இருப்பார், அவர் ஒரு கோட்டத்தில் பண்ணுவாங்க. ஆனா அது எல்லா இடத்துலையும் அது பாதுகாக்க முடிஞ்ச ஒரு விஷயமாகவோ பாதுகாக்கப்பட்டதாகவோ இருக்கிறதில்லை, பாதுகாக்கப்படுறதில்லை. இதுக்கான விஷயம், மின்சாரம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய முடிந்த ஒரு பொருள். அது ரிலே ரிலே ட்ரிப் பண்ணிடும். இது வந்தானே உடனே ரிலே ட்ரிப் ஆகும். கம்பி அருந்து விழுந்தானா ஒரு மின்சாரத்தில் ஒரு சப்ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டு நமக்கு துண்டிச்சிடுறோம். அப்போது அதே மாதிரி ஒரு இதில் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வந்தால் கூட ஃபியூஸ் போயிடுது. அப்போ அது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு ஒரு ரிலே, கட்டுப்பாட்டு ரிலே இருக்குது. அந்த ரிலேயை பொறுத்து இருந்தாருன்னா
ஷாக் அடித்த உடனே அது ட்ரிப் ஆகிருக்கும். ஷாக் அடித்த உடனே ட்ரிப் ஆகிருக்கும். அது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கும். நம்ம பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். ஆக பாதுகாப்பு விதியை பற்றி தெளிவாக, அதுவும் இதுபோல் காம்பவுண்ட் கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது தெரிஞ்சிருக்கணும். அது போன்ற விஷயங்களை அவங்க பயந்திருக்கணுங்கிறது தான் இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சிவரஞ்சனி, இப்போ ஓய்வு பெற்ற மின் வாரிய அதிகாரி காந்தி தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். குடியிருப்புகளில் ரொம்ப மின்சார தொடர்பான விஷயங்களில் பாதுகாப்பான நடைமுறைகளை கையாள வேண்டியது அவசியம் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு. பாதுகாப்பு சார்ந்த விவகாரங்களில் சமரசம் கூடாது என்பதற்கு இந்த கோவை சம்பவம் ஒரு உதாரணமாக உள்ளது. கலந்துரையாடலுக்கு நன்றி தமிழரசி.